அனைவருக்கும் வணக்கம். தற்பிரசாதித்மே மகாசேனாதிமி தன்னஸ்கந்த பிரஜாது நீலாஞ்சன சமாபசம் ரவிபுத்திரம் யமாகிரகம் சாயா மார்த்தாண்ட சமுதம் தம் நவாமி சனீஸ்வரம். மகாகணபதியுடைய அனுகிரகத்தாலும் பாலத்திருவந்தியுடைய திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு மகர ராசி 17/5/2026 முதல் 23/5/2026 வரை கொண்டான மகர ராசிக்கு மகர ராசியில் அடங்கிய நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் 3 பாதங்கள், திருவோணம் முழு நட்சத்திரம், அவிட்டம் 2 பாதங்கள் அடங்கியது மகர ராசி. உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்தில் அமோகமான பலத்தோடு மிகவும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அமர்ந்து பல வகையில் உங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறார். படிப்படியாகவே நன்மை நடந்து கொண்டே இருக்கும். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரிய பகவான், சந்திரன், புதன் அமர்ந்து பல வகையில் உங்களுக்கு தெளிவான மனநிலை ஓடக்கூடிய தன்மை அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து குடும்ப மேன்மைக்கு என்ன செய்யணும், குடும்பம் சிறப்பாக நடத்தி செல்வதற்கு நம்ம என்ன ரூபத்தில் நம்ம வழிபாடு செய்யணும், எந்த ரூபத்தில் நம்ம வழி நடத்தணுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். புதிய முயற்சிகள் ஈடுபடக்கூடிய தன்மையாக அமையும். இந்த தருணத்தில் நீங்க இந்த மகர ராசிக்காரர்கள் புதிய விஷயங்களுக்காகவே நீங்க யோசனை செய்து கொண்டே இருப்பீங்க. இத்தனை நம்மளுக்கு சாதகமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். பாதகமா சாதகமா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய காலம். அதே சமயம் முன்னேற்றத்துக்கு தேடி செல்லக்கூடிய காலம். எது செய்தால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும், இந்த வெற்றியை இலக்கு எட்டி பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு தெளிவான முயற்சிகள் நீங்கள் ஈடுபடக்கூடிய காலம். உங்களுக்கு குரு பகவான், உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துல மறைந்து இருப்பதால் நிதான போக்கு கொடுக்கும். உங்களுக்கு 3க்கும் 12ஆம் அதிபதி குரு, 5க்கும் 10ஆம் அதிபதி சுக்கிரன் இணைந்து 6ஆம் இடத்தில் இருப்பதால் வாய்ப்புகள் தேடி வரும். அதை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை நீங்க தவறு விடக்கூடாது. வாய்ப்புகள் தேடி வரும்போது அது உடனே பற்றி கொள்ள வேண்டும். புதிய வாய்ப்பு நம்மளால இது முடியுமா முடியாதா நீங்க ஒரு சந்தேகப்பட்டாலே அந்த வாய்ப்பு உங்களுக்கு நகர்ந்து விடும். ஆகவே கடினமான உழைப்பாக இருந்து வர பின்னாடி இருப்பினும் நீங்க ஒரு கடினமான உழைப்பாளிகள். எது சொன்னாலும் எது செய்யறதா இருந்தாலும் தட்டாமல் செய்து முடிக்கக்கூடியவர்கள். பிறருடைய வேலை கூட நீங்க எடுத்து வழி நடத்தக்கூடியவர்கள் நீங்க தான். குடும்ப வேலையாக இருந்தாலும் ஆபீஸ் வேலையாக இருந்தாலும் இணைந்தே செயலாற்றக்கூடிய தன்மை. தனித்து செயல்பட மாட்டீங்க, கூட்டாக இருந்து செயல்படக்கூடிய தன்மையாக அமையும். ஆகவே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். போட்டியாளர்கள் திறமைகள் உங்களுக்கு வெளிப்படும். உங்க எதிர்ப்புகள் என்ன, எது நம்மளுக்கு சாதகமா நடந்துக்கிறாங்களா அல்லது நம்ம பாதகமா நடந்துக்கிறாங்களாங்கிறதுலாம் உங்களுக்கு வியாபார ரீதி தொழில் ரீதி உங்களுக்கு ஈஸியாக புரிய வந்துடும். அதனால் நீங்க நல்ல ஒரு கவனமாக இருக்கக்கூடிய காலமாக அமைந்துடும். அந்த வாய்ப்புகள் நீங்க எப்பவுமே தவற விட மாட்டீங்க. அதனால இந்த நேரத்தில் நீங்க சற்று நிதானித்து செயலாற்றணும். நிதிநிலை உங்களுக்கு சீராக இருந்து வரும். பொருளாதார நிலை நல்ல உயர்வுக்குண்டான தன்மை. மனதில் இருக்கக்கூடிய செலவினங்கள் பல வச்சிருப்பீங்க. இது வாங்கணும், அது வாங்கணும், அது செய்யணும், இது செய்யணும். இருப்பினும் நீங்க கட்டுப்படுத்திக் கொள்வதே சிறந்தது. ஒரு 2 மாதம், இந்த மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் 7ஆம் இடத்துல உச்ச பலத்தோட அமர்வார். அதன் பின்பு நீங்க எது செய்தாலும் உங்களுக்கு வெற்றி பெறும். அதுவரை சற்று இந்த 2 வாரம் சற்று கவனமாக இருந்து வருவதே சிறந்தது. குரு 7ஆம் இடத்தில் வந்தவுடன் நீங்க வீடு மனை வாசலை வாங்கக்கூடிய யோகம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பூமி லாபத்தை கொடுப்பார். சூரியன் 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாக அமையும். சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதால் நீங்க குடி போகிறதுக்கு உண்டான யோகத்தை சேர்த்து கொடுக்கணும். புதிய வாகனங்கள் வாங்கலாம், அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகள் பிறக்கக்கூடிய தன்மை, திருமணம் நடக்கக்கூடிய யோகம் அனைத்தும் அந்த குரு பகவான்களுக்கு கொடுப்பார். அது சனியோட சேர்ந்து. ஆகவே அனைத்து விஷயத்தில் நீங்க தெளிவான
முடிவு, சுபமான செலவு, நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க, திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு தெளிவான முடிவுக்கு வரக்கூடிய யோகமாக அமையும். நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டு இருக்கும் அன்பர்கள் ஒரு இடத்துல அமர்ந்து வேலை செய்யக்கூடிய யோகம் அமையும். ரொம்ப அலைஞ்சி திரிஞ்சு வேலை செய்தால் தான் நம்மளுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்குது, ரொம்ப அலைச்சலாக இருக்குது, வீட்டுக்கு வந்தாலே நம்மளுக்கு ஒரு சோர்வு கொடுக்குது, டயர்டை கொடுக்குது அப்படின்லாம் நினச்சி வேலை செய்து கொண்டு இருக்க அன்பர்கள் இதெல்லாம் இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டாம். ஒரு இடத்துல அமர்ந்து வேலை செய்யுங்கிறது இந்த கிரக நிலையினால உங்களுக்கு மாறுதல். ஒன்று பணியிடத்தில் மாற்றம் கொடுக்கும், அல்லது நீங்களே ஒரு புதிய இடத்தில் நீங்கள் தேர்வு செய்து இடம் மாற்றம் செய்து கொள்வீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு, மரியாதை, ஒரு இடத்துல அமர்ந்து வேலை செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு கொடுத்துரும். மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். மருத்துவ பணியை செய்து கொண்டு இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு மாறினவுடனே உங்களுக்கு நல்ல ஒரு தருணமாக அமையும். சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறனால அரசியல் ஆக இருந்தாலும் மருத்துவத்துறையாக இருந்தாலும் நல்ல ஒரு ஆதாயம் உண்டாகும். பெரிய பெரிய பொறுப்புகள் அடையக்கூடிய தன்மை, அதனால் குடும்பத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி, கணவன் மனைவிக்கு உண்டான உறவு வலுப்பெறக்கூடிய தன்மை, புத்திரஸ்தானம் உருவாகும். கணவன் மனைவிக்கு உண்டான இருந்த விரிசல் சரியாகும். ஏற்கனவே நம்ம கணவன் மனைவி சரியான முறையில் பேசிக்கொள்ளல, விரிந்தி இருக்கிறோம், சண்டையாகலாம். ஏதாவது ஒரு வகையில் யோகாவை தியாகம் செய்து அனுசரித்து போய் பேசி தீர்வு காண்பதே இந்த காலம் குடும்பத்துக்கு உண்டான மேன்மை நல்கக்கூடிய தன்மை. அதனால் உங்களுக்கு பொருளாதார சிறப்பாக இருக்கும், சமூக அந்தஸ்து சேர்த்து கிடக்கும். ஆகவே மாணவ மாணவியர்களுக்கு நல்ல கல்வி செல்வம் உண்டாகும், நல்ல படிப்பு. இந்த நேரத்தில் நல்ல எந்த விதத்தில் நம்ம அந்த துறையில் நம்ம படிக்கணும், இந்த கல்வி நம்மளுக்கு எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய மனநிலைக்கு ஏற்றபடி உங்கள் துறைக்கு ஏற்றபடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை. இந்த வாய்ப்பு நம்ம தேடிட்டு இருந்தோம், நீண்ட கால ஆசை, இந்த படிப்பு படித்தா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் நிறைவேறக்கூடிய தன்மையாக அமையும். இருப்பினும் மற்ற கிரக நிலை பொறுத்து உங்களுக்கு உங்கள் ஜாதக ரீதி பொறுத்து அனைத்து அமையும். இந்த வாரம் குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால், செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருப்பதால் முருகப்பெருமானை மனதார வேண்டிட்டு வாங்க. முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்து வருவதும், நீல நிற ஆடை அல்லது கருப்பாடை தானமாக கொடுப்பது ஒரு பரிகாரமாக அமையும். சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்தாலும், நல்ல ஒரு அனுகிரகமாக இருந்தாலும், உங்கள் நிழல் போன்று தொடரக்கூடிய சில குறைபாடு அந்த நீல நிறம் அல்லது கருப்பு நிறம் சொல்லக்கூடிய கருநீலம் ஆடை தானமாக பிறருக்கு கொடுக்கும்போது இந்த மகர ராசிக்காரர்கள் நல்ல ஒரு தருணமாக அமையும். குடும்ப சூழ்நிலை மறையும். குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய தன்மை, பொருளாதார நிலை உயர்வுக்குண்டான தருணம் நீங்கள் மாற்றிக்கொள்வீங்க. ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பதே சிறந்தது. தேவையில்லாத உணவுகள் உட்கொள்ளாமல் இருக்கணும். அதிகமாக வெளி உணவு தவிப்பதே சிறந்தது. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன்கிறதால் வெளியில் இருக்கக்கூடிய உணவு அடிக்கடி நம்ம சாப்பிட்றோன்னா வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு கொடுக்கக்கூடிய தன்மை, அலர்ஜி சம்மந்தப்பட்ட கோளாறு கொடுக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். ஆகவே வீட்டு உணவு உட்கொள்வதே சிறந்தது. சிறு சிறு உடல் உபாத்தை இதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். அவை ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும். பொருளாதாரம் மற்றும் நிதி நிலையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட உங்களுடைய விடாமுயற்சி கவனமாக இருந்து வரணும். நான் இந்த முயற்சி செய்கிறோம், அத்தனை முயற்சிக்கு நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு துணை பெறுவாருங்கிற முழு நம்பிக்கை உங்களுக்கு வரணும். நான் தான் செய்கிறேங்கிற யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் பின்னாடி தோல்வியில் சந்திப்பாங்க. பலருக்கு நீங்கள் எடுத்து சொல்லிகிட்டே இருப்பீங்க. அதனால் நீங்கள் இதனால் உங்கள் வாழ்க்கையில் பின்னடைவு இல்லாமல் முன்னுக்கு வரக்கூடிய தன்மையாக அமையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.